பச்சையா பக்காவா புலாவ்லே பேர் அழகுதாங்க. ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி மஷ்ரூம் அண்ட் பட்டாணி காம்போ தமாக்கா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் மைண்டு காமாகவும் டம்மி வார்மாகவும் இருக்க நான் கேரண்டி. ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் உருகி வரட்டும். அடுத்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், சும்மா துளியோண்டு பட்டை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது தீய விடாமல் நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பேக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி நான் க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணியும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், உரிச்சு. ஸோ இப்போ அதையும் நம்ம கலந்து வதக்கி விட போகிறோம். பட்டாணியும் மஷ்ரூமும் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுறலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தாமல் இருந்தது, நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ், பச்சை அரிசி, வீட்டு சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் அந்த அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த அரிசி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துட்டு நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ப்ரெஷர் இறங்கினதும் எப்படி ரொம்ப உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பட்டாணி எல்லாம் பச்சை பசல்னு மேலே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணோம்னா கூடவே ஒரு தயிரோ இல்லை ஒரு ரைத்தாவோ வச்சு நம்ம சேர்த்து கலந்து பரிமாறணுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.